வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு டவுட் ஒன்று கேட்டதான் நண்பர். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போ ப்ரைவேட் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்துருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் 2 எக்ஸாமினேஷனுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறது யார் அப்படின்னா தி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை. அடுத்து டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் நடத்துறது யாருன்னா தமிழ்நாடு பிரைவேட் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அசோசியேஷன், சென்னை. ஓகே, இந்த ரெண்டுக்கும் வேறு இது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம சீட் எடுக்கிறது எங்கே எடுக்க முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிபிசியில் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் சீட் எடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனில், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் எடுக்க முடியும். அது செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்கும்போது நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஆனால் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டைஃபண்ட் கிடைக்காது. அடுத்து ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக கவர்மெண்ட் கோட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருந்தால் அதற்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் கோட்டா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்ல வரல, கம்பேர்ட் டு கவர்மெண்ட் கோட்டா நமக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி தான். அடுத்து ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக போகும்போது தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஃபார்ம் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூலிங்குமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் படித்தவங்க, நேட்டிவிட்டி தமிழ்நாடு உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நேட்டிவிட்டி அதாவது தமிழ்நாட்டில் அவங்க நேட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். அதுக்காண்டி வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு சான்சஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் அப்படி கிடையாது. வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்து பிஃபார்ம் முடிச்சுக்கிறாங்க, சடனாக தமிழ்நாட்டுக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் எழுதி மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் இது ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ். சிக்ஸ்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறது நம்ம கவர்மெண்ட் மூலமாக போகிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ நம்ம வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து வேறு ஒரு ஸ்டேட்டில் வேறு ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்து தமிழ் இல்லாத கேண்டிடேட் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக வரும்போது நமக்கு அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம செப்பரேட்டாக போயிட்டு யூனிவர்சிட்டியில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அந்த நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி எல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் டிஎன்பிபிசிஏவில். ஓகேவா? இன்னொன்று செவன்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் tnmgrmu.ac.in அதிலே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி tnhealth.tngovernment.in வெப்சைட்லேயுமே பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ tnmedicalselection.org வெப்சைட்டில் உள்ள நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்க முடியும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். பட் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் எழுதும்போது அதற்குரிய அந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபில் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சப்போஸ் ஒருவேளை ஒரு சில இன்ஸ்டியூஷனில் நம்ம இந்த இன்ஸ்டியூஷன் எடுக்கணும்னு நினச்சிருப்போம். சப்போஸ் அது கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா அந்த சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் மூலமாக போகும்போது பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் ஒரு பர்டிகுலர் சீட்ஸ் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக ஏற்கனவே ஃபில் ஆகிட்டு அப்படின்னா அதே இன்ஸ்டியூஷனில் அதே சீட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அது கன்ஃபார்மாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வரல. மேபி அது டிஃபிகல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு சீட் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 சீட்ஸுமே அதில் ஒரு 8 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 5 சீட்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் 5 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டுருக்குறாங்க. ஆனால் 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம பிரான்ச்சஸ் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது.
அது வந்து டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷனுடைய ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ்ங்கிறத விட அதனுடைய ஒரு நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இந்த 2 எக்ஸாமினேஷனில் எந்த எக்ஸாமினேஷன் எழுதுனா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டா, நம்ம எந்த காலேஜில் வேணாலும் சீட் பிளாக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய சாய்ஸ். ஏன்னா இதில் வந்து கவுன்சிலிங் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும், செகண்ட் கவுன்சிலிங் வரலாம், ரொம்ப நாள் கழித்து தேர்ட் கவுன்சிலிங் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏற்கனவே நடந்திருக்குது. ஆனால் டிஎன்பிபிசிஏவில் அந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்குமா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங் இருக்கிறது ரொம்ப சான்சஸ் கம்மி. இது வந்து இதோட 9th டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அடுத்து இதில் வந்து நம்மளுடைய டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஷன் எழுதி போகும்போது நமக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகும்போது அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமினேஷனை எழுதுவோம். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கு தான் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷனில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஸ்டியூஷனில் போய் டேரெக்டாக சேர்ந்ததெல்லாம் சீட் இருந்தால் ஓகேவா? அது வந்து இதோட 9th டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு 10th டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி டேட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து நம்மளுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதற்குரிய ஃபீஸ் கட்டிடணும் கண்டிப்பாக. ஆனால் டிஎன்பிபிசியில் வந்து நம்ம ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே சீட் புக் பண்ணியிருந்துருப்போம் இல்லையா? ஸோ அதுபடி நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போக நமக்கு சீட் இருந்தால் நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொன்று காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கவர்மெண்ட் மூலம் நடத்தப்படுற எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ரிசர்வ் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஆனால் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் அப்படி இருக்காது. மேக்ஸிமம் ஃபீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியராக தெரியலை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் எழுதுறதுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து இங்கே ஃப்ரீயாக கூட இருக்கலாம். யாருக்குன்னா ரிசர்வ் கேட்டகரியில் உள்ள நண்பர்களுக்கு. அடுத்து இது வந்து 10th டிஃப்ரென்ஸ். 11th டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி போகும்போது நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் அந்த ஒரு கோட்டா கொடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குன்னு சொல்லி ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அந்த கோட்டா மூலமாக தான் சீட் எடுக்க முடியும். அதாவது ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். இப்போ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், போய் பார்த்து நம்ம சீட் எடுத்துக்கலாம். அந்த இவ்வளவு கேட்டகரிக்கு இவ்வளோ சீட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா. 31%, 30%, 20%, 18%, 1% கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். ஆனால் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷனில் அப்படி கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இருக்கா இல்லையாங்கிறது ஐடியா இல்லை, மேபி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதனுடைய ரோல் அந்தளவுக்கு ரொம்ப அங்கே முக்கியத்துவமாக இருக்காது. இது வந்து அதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ், ஒரு 11வது இல்லை 12வது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம், எக்ஸாமினேஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் 2 எக்ஸாமினேஷனும் எழுதுறது வேஸ்ட்டு தான். நம்மளோட ஒப்பீனியன் வந்து 2 எக்ஸாமினேஷன் எழுத வேஸ்ட்டு தான். அதாவது தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் நமக்கு தேவையே இல்லை. அதாவது வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்கள் நினைக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறோம்னு நினைக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் சீட் எடுக்கக்கூடிய பட்சத்தில் திரும்பவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்தால் அது வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியலை, நமக்கு ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சீட் தான் செலக்ட் பண்ண முடியும். திரும்ப அகைன் வந்து அந்த எக்ஸாமினேஷன் போய் எழுதிட்டு அதே இன்ஸ்டியூஷனில் வேற ஒரு சீட் எப்படி எடுக்க முடியும்? ஆனால் ஒரே ஒரு இதில் டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷனில் ஒரு அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் மார்க் சப்போஸ் கம்மியாக இருந்ததுனால் உங்களுக்கு நியரஸ்ட் இன்ஸ்டியூஷன், உங்கள் வீட்டில் இருந்து நியரஸ்ட் இன்ஸ்டியூஷன் டே ஸ்காலராக போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் இருந்தால் டிஎன்பிபிசிஏ மூலமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அது வேணால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாமே தவிர மற்றபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயுமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மற்ற அடிஷ்னல் ஃபீஸ், இப்போ செமினார் இல்லை கான்ஃபரன்சஸ்
லைப்ரரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா அடிஷனலாக அதற்குரிய ஃபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனுடைய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து ஃபீஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம நாலேஜில் ஷேர் பண்ணது தான். இது வந்து அஃபிஷியலாக எதுவுமே இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லலை. இது நம்ம ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி வி ஆர் அப்லோடிங் திஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, the duration of the postgraduate M.Pharmacy course shall be 2 years. Government colleges as per annum 5,000, self-financing colleges as per annum 70,000 கொடுத்துருக்காங்க M.Pharmacy ஃபீஸ். இதை கூட நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 12 டிஃப்ரென்ஸஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சீனியர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இன்ட்ரெஸ்ட்டு, எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் படித்தா உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் உங்களோட நாலேஜு, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.